நீங்கள் மாறி மாறி ஆண்டுங்க எங்களை பிச்சைக்கார பைய மக்களை ஆக்குனதை தவிர வேறு என்ன இருக்குது பாருங்கள். சரி, இந்த பொங்கல் இது தொகுதியில் பரிசு தொகையெல்லாம் கொடுக்குறீங்களா? யார் இது? உங்கள் பரம்பரை சொத்தை வச்சுட்டு கொடுக்குறீங்களா? யார்கிட்ட பதில் இருக்குது? 5000 கொடுன்னு சொல்கிறவன்ட்ட இருக்கா? நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறவன்ட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்கு? 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது விளக்கம் சொல்ல முடியுமா? நீ இருக்கிற வரை அங்கே கடன் உடனே வாங்கி கொடுத்துட்டு செத்து போயிடுவ. ஒவ்வொரு குடிமகன் கடையில் லட்சம் ரூபா கடன் இருக்கு. லட்சம் ரூபா யாரை கேட்டேனா உனக்கு? ஒரு இனம் தனக்குன்னு இருக்கிற ஒரே பண்டிகை பொங்கல், காலம்புறா உழைச்சி அவனுக்குன்னு இருக்கிற திருவிழாநாள், அறுவடை திருநாள், பொங்கல் திருநாள், அதை கொண்டாட முடியல. 1 கிலோ அரிசி வச்சுக்கிட்டு, வெல்லம் வச்சுக்கிட்டு, கரும்பு வச்சுக்கிட்டு, ஒரு புதுசாக வேட்டி துணி எடுத்துக்கிட்டு கொண்டாட முடியல. அவ்வளவு ஏழ்மை பிச்சைக்கார நிலையில் எங்களை வச்சுக்கிட்டு 5000 கொடுன்னு எங்கேருந்து கொடுப்பீங்க சொல்லுங்கள்? 5000 கொடுப்பேன். ஆசிரியர் தெருவில் கிடப்பேன், செவிலியர் தெருவில் கிடப்பாங்க, அப்போ போக்குவரத்து துப்புரவு தொழிலாளி தெருவில் நிற்பேன். நீ 5000 கொடுப்பேன். இது ஓட்டை பறிக்கிறத தவிர இது நாட்டை காப்பாற்றுற வேலையா இது? யாராவது சொல்லுங்க. இது எத்தனை நாளுக்கு கொடுப்பேன்? அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு 10000 கொடுப்பியா? எங்கேருந்து கொடுப்பேன்? 186 லட்சம் கோடி கடலில் இந்தியா இருக்குது. இப்போ 10 லட்சம் கோடி கடலும் தமிழ்நாட்டில் இருக்குது. திரும்ப கேட்குறேன், இந்த கடனை வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லு. போக்குவரத்து சிறப்பாக இருக்குது, சாலை சரியாக இருக்குது, தடையற்ற மின்சாரம், குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, ஏதாவது ஒன்று இல்லை. படுத்தா நல்ல மருத்துவம் ஏதாவது இருக்கா? நீ கட்டி திறந்துட்டு வாரா, 1 வாரத்தில் படிக்க போகிற பிள்ளை இடிஞ்சு விழுந்து செத்து போகிறான். நீ குடிக்க செத்து போனவன், கள்ளச்சாரம் குடி செத்துன்னு 10 லட்சம் கொடுக்குற. படிக்க போய் அந்த பிள்ளை செத்து போன அவனுக்கு என்ன கொடுத்த?